ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் ஒரு அருமையான டேஸ்டான தோசை ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருளே போதுங்க. முக்கியமாக ரவை இருந்தால் போதும். இந்த தோசையை உடனேயே செய்திடலாம். ரொம்ப நேரம் எடுக்காது. மாவாட்டாமல் கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக செய்திடலாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 2 கப் அளவு ரவை எடுத்துருக்கிறேன். ரவை வந்து நல்லா கேசரி ரவை இருக்கும்ல, அந்த ரவை வாங்கிக்கோங்க. நல்லா பொடிசாக இருக்கணும், அந்த ரவை வாங்கிக்கோங்க. இது கூட 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. 2 கப் ரவைனா 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட பெரிய வெங்காயம், முழு பெரிய வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா சாப்பாக நறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தோசையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை பொடி பொடியாக அரிஞ்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு 2 துண்டு எடுத்துருக்கிறேன், அதையும் பொடி பொடியாக அரிஞ்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து பச்சை மிளகா 2லேருந்து 3 பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை நல்லா சாப் பண்ணிக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட துருவின கேரட் ஒரு 2 கேரட்டை வந்து துருவி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் பீட்ரூட் இருந்ததுனாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் ரவைக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதனால் நான் இன்றைக்கி 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன். இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க. தண்ணியோட அளவு பத்தலைனாலும் பரவாயில்ல, கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல கலந்துக்கிட்டிங்கன்னா ரவை வந்து தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உறிஞ்சிக்கும். எக்ஸ்ட்ராவாக தண்ணி எவ்வளோ ஊற்றணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அதனால் முதலையே ஃபுல்லாக தண்ணியும் சேர்த்துற வேண்டாம். நான் வந்து இப்போ இன்றைக்கி 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஊற வச்சிடலாம். ரவை வந்து நல்லா கொஞ்சம் ஊறி வரட்டும். இது கூட மிளகும் சீரகமும் பார்த்திங்கன்னா 1-2 உணுக்கி வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு மிளகு, 1 ஸ்பூன் அளவு சீரகம். சீரகத்தை ஃபுல்லாக பவுட்ரு பண்ணிடாமல் இந்த மாதிரி லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நல்ல வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்குங்க. இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து ஊறினதுக்கப்புறமா எவ்வளவு கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இதை வந்து நீங்கள் ரவையை ஒரு 5 நிமிஷமாவது ஊற வச்சிங்கன்னா தான் அது எந்த அளவுக்கு தண்ணி தேவைன்றது நம்மளுக்கு தெரியும். இப்போ மிளகு சீரகம் சேர்த்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் ரவை உறிஞ்சினது போக எக்ஸஸ் தண்ணியெல்லாம் மேலே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி வந்து தெளிஞ்சு வந்துருச்சுன்னா போதுமான அளவு தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ மேலே தெளிஞ்சு வந்த தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எக்ஸஸாக தண்ணி வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சினா நம்ம அடை மாவுலாம் செய்வோம்ல, அதை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுங்க. அதே நேரம் தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். அந்த மாதிரி பதத்தில் பார்த்துக்கோங்க. கரண்டியில் எடுத்து ஊற்றுனீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ தோசைக்கல்லை வந்து நல்லா சீசனிங் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் 2 கரண்டி மாவு எடுத்துகிட்டு ஊற்றும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஓட்டை ஓட்டையாக விழணும். அப்போ தான் மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். தோசையை திருப்பி போடும்போதும் பிய்யாமல் வரும். சுற்றிலும் எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் விட்டுட்டு மேலே இருக்கிற மாவோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வந்தோடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது கூட கார சட்னியோ இல்லை மல்லி சட்னியோ வச்சு சாப்பிட்லாம், அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி செய்து கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளவு அழகாக தோசை வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மாவையும் தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். 2 கரண்டி அளவு மாவு எடுத்துகிட்டு நல்லா லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ரொம்ப அழுத்த வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா வெந்து வந்தோடனே திருப்பி போட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஒரு தோசை, இன்ஸ்டன்ட் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த தோசை ரெசிப்பியை நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.